நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இன்றைக்கி பார்க்க போகிற பழம் கையில் பாருங்களேன், சின்ன காப்பி கொட்டை மாதிரி இருக்கா. இது பேரே மிராக்கிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்வாங்க. அப்படி என்ன மிராக்கிள் பண்ணும் அப்படின்னா, என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே மிராக்கிள் ஃப்ரூட்ஸோட நாற்றுக்கள் தான். ஸோ நான் இந்த வீடியோஸ் எடுத்தது ஹோம் க்ரௌன் காஞ்சரப்பள்ளி கேரளாவில் எடுத்தேன். ஆக்சுவலாக இவங்ககிட்ட ஒரு நாத்தோ ரெண்டு நாத்தோ சப்ளை பண்ண மாட்டாங்கங்க. இவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ், அதாவது நம்ம நர்சரி எல்லாம் சப்ளை பண்ணுறவங்க இவங்க தான். இவங்க கிட்ட தாங்க இந்த இது கிடச்சிருக்கு. இந்த மிராக்கிள் ஃப்ரூட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நீங்கள் நார்மலாக இப்போ அந்த பழத்தை எடுத்துட்டேன், நான் சாப்பிட போகிறேன். ஒரு புளிப்பு, ஒரு இனிப்பு, சும்மா சதையெல்லாம் நிறையா இருக்காதுங்க. சப்பி சப்பி என்ன பண்ணுவோம், அந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் என்ன பண்ண முடியும், உரிய முடியும். வாய் ஃபுல்லாக ஆக்கணும். சிவப்பு கலர் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வந்துருச்சா, தோல் கீழே போட்டாச்சு. இந்த பழத்தை நான் வாய் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், அப்படியே சப்பி உமிழ் நீரை ஃபுல்லாக வாயில் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் சின்ன கொட்டை, நம்ம பேரிச்சம்பழம் கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கும். அந்த சதை கொஞ்சோண்டு தான் இருக்கும். இது அப்படி என்ன மிராக்கிள் பண்ணுன்னா, இந்த பழத்தை இப்போ சாப்பிட்டு நம்ம வாயில் ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் புளிப்பான எந்த பொருளை சாப்பிட்டாலும் அப்படியே இனிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எலுமிச்சம்பழத்தையே கடிச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்க, வாயில் வைக்கவே முடியாதுல்ல. ஆனால் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ இனிப்பாக சூப்பராக இருக்குங்க. அதுதான் இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தையே நான் சும்மா உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். அந்த மூஞ்சிலே ரியாக்ஷன் தெரியுமில்ல, ஏன்னா நம்ம புளிப்பாக சாப்பிட்டா எப்படி இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நான் சாப்பிட்றத விட என் தம்பி ஒருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வச்சே நான் வீடியோஸ் போடுறேன். அது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு நான் வீடியோஸ் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக அந்த வீடியோஸில் வரப்போகிற நாட்களில் இருக்கும். இது நம்ம எல்லா நர்சரியிலையுமே போய் நீங்கள் மிராக்கிள் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. ஓரளவுக்கு ஒரு அடி நாற்று வாங்கினீங்க அப்படின்னா அந்த நாற்றுலேயே காய்கள் இருக்கும். இப்போ இவ்வளோ காயும் நான் இந்த ஒரு அடி நாற்றுலேருந்து எடுத்ததாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா போய் அப்படியே பார்த்துட்டே போகிறப்ப எடுத்துடலாம், ஈஸியாக காய்க்கும். இன்னும் அந்த தித்திப்பு எங்கள் தொண்டையில் அப்படியே தெரியுதுங்க, அந்த புளிப்பு இனிப்பு. ஸோ கண்டிப்பாக வரப்போகிற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.